உண்மையாகவே நான் சொல்கிறேங்க. இந்த பூமி தாங்க நம்ம பெத்த தாய். நம்ம பேசுகிற மொழி தாங்க நம்மளுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்துச்சு. ஆனால் அதவே கேவலமாக அந்நியர்களிடம் விட்டு கொடுக்குறோன்னா நம்ம எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருப்போம். எவ்வளோ 500க்கு 600க்கு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டு அவங்கள வெளியூர்லேருந்து வந்தவங்கள ஆளை வச்சு கிட்டத்தட்ட நம்ம மண் போயிடுச்சு, நம்ம மழை போயிடுச்சு. இந்த கிட்டத்தட்ட நம்ம ஒரு அடிமை ஆகிட்டோம். உண்மையாக சொல்கிறேன். இதில் பார்க்குற யாராவது ஒரு 5 நிமிஷம் கேட்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு பொறுமை இல்லை, ஃபாஸ்ட்டாக போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு நாள் குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் வம்சாவளி உங்கள் கண்ணு முன்னாடி விழுந்து உழம்போது நீங்கள் உண்மையிலே வருத்தப்படுவீங்க. நம்ம செஞ்ச பாவமெல்லாம் நம்ம கல்லறையில் நம்ம பிள்ளைங்க காரி துப்பிடும். இவ்வளோ ஒரு நாட்டை கேவலப்படுத்திட்டு போயிட்டீங்களாடான்னு, விற்றுட்டு போயிட்டீங்களாடான்னு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி தர்பூசணி பழம் சாப்பிடக்கூடாதா? ஏன் அதை சாப்பிடக்கூடாதுன்ற அந்நியர்களோட குளிர்மானம் விற்காதுன்றதுக்காக தர்பூசணி அடித்து ஒழிக்கிறான். இப்படி தான் நாட்டு மாட்டை அடித்தான், நாட்டுக்கோழிகளை அழித்தான், நம்மளுடைய வரலாற்றுகளை எல்லாம் அழித்தாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திங்க. நீங்கள் வாக்களிக்கும் போது காசு வாங்காதீங்க. உங்கள் மொழிக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் உங்கள் மண்ணு களவாடுறதுக்கு யாராவது வந்தால் எதிர்த்து குரல் கொடுங்க. தயவு செய்து சொல்கிறேன்.